இப்போ வந்து மலிவான உணவுகள் இருக்குல்ல, அதில் வந்து முழுமையாக விட்டுறணும். அது எதுன்னு நம்ம வந்து குறித்து வச்சுக்கணும். இதெல்லாம் மலிவான உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம குறித்து வச்சுக்கணும். எதெல்லாம் நம்ம அடிமைப்படுத்துகிறதோ, எதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, அதாவது காரணமே இல்லாமல் சாப்பிட்றீங்க, பசி இல்லாமலே சாப்பிட்றீங்க, இப்போ தான் சாப்பிட்ருப்பீங்க ஆனாலும் திரும்ப திரும்ப சாப்பிட்றீங்க, அந்த மாதிரி பசியே இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு அதில் வந்து வெறும் சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை சாப்பிட்றீங்க. அதை சாப்பிடாமல் உங்களால் இருக்க முடியல, அதுக்கு நீங்கள் அடிமையாகிறீங்க. அந்த மாதிரியான உணவுகள்லாம் மலிவான உணவுகள். அதனால் அந்த மாதிரி உணவுகள் எதெல்லாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டுடணும். அந்த லிஸ்ட்டை போட்டுட்டு அதை சாப்பிடவே கூடாது, டீ கூட குடிக்கக்கூடாது. அதாவது ஒரு ஒரு அணை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்னதாக ஒரு துளை கசிவு தண்ணி இருந்தால் கூட தண்ணி கசிஞ்சால் கூட அந்த அணை உடைஞ்சிரும். அது மாதிரி தான் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை கூட இருக்கக்கூடாது. நம்முடைய கட்டுப்பாட்டில் வந்து ஒரு சின்னதாக கூட ஒரு ஓட்டை இருக்கக்கூடாது. டீ மட்டும் குடிச்சிக்கிறேன் நான். இப்போ டீயும் மலிவான உணவு தான். டீக்கு அடிமையாகி நிறைய பேர் இருக்காங்க, டீ குடிப்பதற்கு அடிமையாகி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வந்து டீ மட்டும் நான் குடிச்சிக்கிறேன், மற்றதெல்லாம் நான் தவிர்த்துக்கிறேன், சோறு பூரி பொங்கல் இட்லி தோசை பரோட்டா இதெல்லாம் நான் சாப்பிடலை, ஆனால் டீ மட்டும் நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு உணவுக்கு மட்டும் நீங்கள் அனுமதி கொடுத்து நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மலிவான உணவுகளை சாப்பிடாமல் இருக்க முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் வந்து மீண்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மலிவான உணவுகள் இட்லி பூரி பொங்கல் தோசை அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களால் உறுதியாக இருக்க முடியாது. அதனால் வந்து நீங்கள் மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுக்கும்போது எதெல்லாம் மலிவான உணவுகளோ அதில் ஒரு உணவு கூட நீங்கள் சாப்பிடக்கூடாது. முற்றிலும் வந்து அந்த நிலைக்கு நீங்கள் போயிடணும். ஒரு உணவை கூட மலிவான உணவு இது நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு உணவை கூட நீங்கள் சாப்பிடக்கூடாது. டீ காஃபி எதுக்கும் வந்து நீங்கள் வந்து அனுமதி கொடுத்துடவே கூடாது. யார் கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எக்காரணம் கொண்டும் மலிவான உணவுகள் ஒன்றை கூட சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதை சாப்பிட்டிங்கன்னா அது உங்களை உள்ளுக்குள்ளே இழுத்துரும். ஒரு பெரிய பானையில் வந்து நிறைய தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்க, ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டால் போதும், அவ்வளோதான். அந்த பானை ஃபுல்லாக உள்ள தண்ணி எல்லாமே அந்த பானை வந்து நிரம்பி எப்போதும் இருக்காது, அந்த பானை காலியாகிடும். அவ்வளோ பெரிய பானையாக இருக்கலாம், ஆனால் ஒரு சின்னதாக ஒரு துளை ஒரு கசிவு இருந்தாலே போதும், அந்த தண்ணி அந்த இதுக்குள்ளே அந்த பானைக்குள்ளே நிரம்பாது. கண்டிப்பாக அது மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து மலிவான உணவுகள் எதெல்லாம்னு சொல்லிட்டு நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அதை ஒன்று கூட தொடக்கூடாது. எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சின்னதாக ஒரு சபலத்துக்கு கூட இடம் கொடுக்கக்கூடாது. அதான் ஒரு மன உறுதிங்கிறது. அந்த அளவுக்கு நீங்கள் உறுதியாக மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருக்க வேண்டும். ஏதோ நான் டீ மட்டும் குடிச்சிக்கிறேன், அது மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீ மட்டும் குடிக்கிறதுக்கு அல்லது காஃபி மட்டும் குடிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி வாங்கி அதை குடிச்சிங்கன்னா அது ஒரு சின்ன ஓட்டை தான். ஒரு அணைக்கட்டு நிறைய தண்ணி இருக்குது, அதில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னா அதன் வழியாக தண்ணி வந்தால் நாளை அந்த ஓட்டை பெருசாகி அந்த அணையில் இருக்கிற தண்ணி அழுத்தத்தில் அந்த ஓட்டையில் இருக்கிற தண்ணி வெளியே வந்து அந்த ஓட்டை பெருசாகி அணை உடைவதற்கு கூட அது காரணமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு சின்னதாக கூட ஒரு சபலத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதான் மன உறுதிங்கிறது. சின்னதாக கூட ஒரு மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதனால் எக்காரணம் கொண்டும் யார் கொடுத்தாலும் சரி வேண்டான்னு சொல்லிவிடுங்க. நீங்களும் போயிட்டு முற்றிலும் நீங்கள் மறுத்து விடுங்கள். மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க. அப்போ தான் வந்து உங்களால் வந்து ஒரு சமைத்த உணவுகளிலே தரமான உணவுகளை சாப்பிட்றதுனால ஏற்படுகிற நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் அனுபவிக்க முடியாது. உங்களால் உறுதியாகவும் இருக்க முடியாது. மலிவான உணவுகளை சாப்பிடாமல் இருப்பதில் நீங்கள் உறுதியாகவே இருக்க முடியாது. சின்னதாக ஒரு டீ மட்டும் நான் குடிச்சிக்கிறேன், என்னால் அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க அப்படின்னு டீ குடிச்சிங்கன்னா ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க, திரும்பவும் மீண்டும் அந்த சோறு பூரி பொங்கல் பழைய சாதம் பிரியாணி அப்படின்ட்டு திரும்பவும் ஒரு நாள் இறங்கிடுவீங்க. உங்களால் உறுதியாக இருக்க முடியாது. உங்களுக்கு உங்கள் மேலே தன்னம்பிக்கை எல்லாம் போயிடும். உங்கள் மேலே தாழ்வு மனப்பான்மை வரும், இழிவான மனப்பான்மை வரும் உங்களுக்கு. அதனால் மலிவான உணவுகளான இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் வந்து இதை முதல்ல லிஸ்ட்டு போடுங்க. எதெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு உணவு இது மலிவான உணவா இல்லையா
அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்போ கேழ்வரகு கூழ் இது வந்து மலிவான உணவா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அதை நீங்கள் வந்து தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். கேழ்வரகு கூழ் அப்படின்ட்டு அது கூட மலிவான உணவு தான். என்னடா கேழ்வரகு கூழை போய் மலிவான உணவு, பழமையான உணவுங்கிறதுக்காக அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அது வந்து மலிவான உணவு தான். அது நீங்கள் வயிறும் அது சாப்பிட்டாக்கா அது உங்களை அடிமைப்படுத்தும். பழங்கால அடிமைத்தன உணவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பழங்காலத்தில் மக்களை அடிமைப்படுத்திய உணவு அப்படின்னு நம்ம அதை வச்சுக்கலாம். அதனால் சோறு, பூரி, பொங்கல். சோறுங்கிறது இப்போ உள்ள உணவு. பழங்காலத்தில் அது உணவாக இருந்தது. அதை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால் அதையும் நீங்கள் மலிவான உணவு லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அதனால் வந்து நீங்கள் அந்த உணவையும் சேர்த்துட்டு அதையும் சாப்பிடாமல் இருப்பதே சிறந்தது. இந்த மாதிரி இட்லி, பூரி, பொங்கல், தோசை, கேழ்வரகு கூழ், இது மாதிரி மாமிச உணவு, மீன் உணவு இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுய சிந்தனை இருக்காது. சுயமாக ஒரு வேலையை செய்ய கூச்சம் வந்துடும், தயக்கம் வந்துடும். ஏன்னா இது வந்து மலிவான மனநிலையை உருவாக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து கூச்சம் வரும், தயக்கம் வரும். எந்த ஒரு சுயமாக ஒரு வேலை செய்கிறதுல உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வரும். சுயமாக ஒரு வேலையை செய்ய மாட்டீங்க. யாராவது சொன்னால் தான் வேலை செய்வீங்க. நிறைய பாருங்கள், ஒரு சுய தொழில் இங்கே நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. ஆனால் சுயமாக வேலை செய்வதற்கு நிறைய பேருக்கு தயாராக இல்லை, தயக்கமாக இருக்குது, கூச்சமாக இருக்குது. சுய தொழில் செய்வதில் நிறைய பயம் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, தன்னை பற்றிய ஒரு இழிவான மனப்பான்மை, தன்னை பற்றிய கொஞ்சம் உயர்வாக நினச்சாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த கூச்சம்லாம் வரும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரியான மலிவான உணவோட சாப்பிட்றது தான் காரணம். அந்த மலிவான பாருங்கள், நிறைய பேர் வந்து சாப்பிட்ற எத்தனை பேருக்கு உணவு சமைக்க தெரியும்? சாப்பிடுவாங்க நல்லா, ஆனால் சமைக்க தெரியாது. அதனால் வந்து நிறைய ஒரு 30-40% பேருக்கு இந்த உலகத்தில் சமைக்கவே தெரியாது. ஆனால் சாப்பிட்டுட்ருப்பாங்க, வாழ்நாள் முழுதும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இது வந்து யாராவது சொன்னால் தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அடிமைத்தனத்துக்கே காரணம். யாராவது ஏன் கம்பெனிலலாம் போய் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, யாராவது சொன்னால் தான் இவங்க வேலை செய்வாங்க. அதனால தான் அங்கே போய் வேலைக்கு சேர்றாங்க. அங்கே யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, இவங்க செய்வாங்க. மற்றபடி சுயமாக ஒரு தொழிலை செய்வோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் வந்து தயாராக இல்லை. அதற்கெல்லாம் காரணம் இந்த மலிவான உணவுகள் தான் காரணம். இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா இது வந்து அடிமைப்படுத்துவதற்கு ரொம்ப ஊக்கமளிக்கும். அடிமைத்தனத்திற்கு ஊக்கமளிக்கக்கூடிய உணவுகள் தான் இந்த மலிவான உணவுகள். அதாவது பிறரை அடிமைப்படுத்தணும், பிறருக்கு அடிமையாகணும். அதற்கு மிக பொருத்தமான உணவு, அதற்கு ஏற்ற அனைத்து வழிகளையும் திறக்கக்கூடிய உணவு தான் இந்த மலிவான உணவுகள். இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் சுயமாக ஒரு வேலை செய்ய முடியும். யாராவது சொன்னால் தான் வேலை செய்வீங்க. அந்த அளவுக்கு இது வந்து சுய சிந்தனையை தடுத்துவிடும். தனித்து இயங்கக்கூடிய திறனை தடுத்து பிறருக்கு அடிமைப்படுத்திவிடும். பிறரை அடிமையாக்கிவிடும். பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்கும். அதுதான் இந்த மலிவான உணவு. அதனால தான் இதை வந்து சாப்பிட்றாங்க மக்கள். ஏன் இதை சாப்பிட்றாங்கன்னா, இந்த உலகமே அடிமைத்தன உலகம். அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் எளிதாக வாழ வேண்டும் அப்படி என்பதற்காக அதற்கு பொருத்தமான உணவு தான் இந்த மலிவான உணவுகள். மலிவான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா அடிமைத்தனத்தை எளிதாக ஏற்றுக்கொள்வீர்கள். அதாவது சூடு, சொரணம், மானம், ஈனம், வெக்கம் எதுவுமே இருக்காது. அது குறைஞ்சி போயிடும். அப்போ அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. அதுவும் பாருங்கள், இந்த உணவில் சமைக்கிறதுக்காக நீங்கள் யாரையாவது அடிமைப்படுத்தினா தான் இதை சமைக்க முடியும். அதுதான் அடிமைத்தன உணவுகள்ங்கிறது. இதை சமைப்பதற்கு நீங்கள் யாரையாவது அடிமைப்படுத்தணும். ஏன்னா இது சமைப்பது ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்து இது வந்து அவங்கவுங்க உணவை சமைப்பதற்கு ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான இட்லி, பூரி, பொங்கல், தோசை வந்து அவங்கவுங்களே சமைச்சிக்கிறது இது ரொம்ப கஷ்டமான உணவு. இது நீங்கள் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிரியாணி வேணுமா, அதை நீங்களே சமைச்சிக்கோங்க அப்படின்னா இது முடியாது. ஏன்னா இது 2-3 மணி நேரம் ஆகும். இது சமைக்கிறதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும். 3 வேளை உணவை சமைப்பதற்கு உங்களுக்கு 4-5 மணி நேரம் ஆகும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் 3 வேளை சாப்பிட்றீங்க. உங்களுக்கு தேவையான உணவை நீங்களே சமைக்கிறீங்க அப்படின்னா அதற்காக நீங்கள் ஒரு 3-4 மணி நேரத்தை செலவழித்தா தான் இதெல்லாம் சமைக்க முடியும். ஆனால் அந்த அளவுக்கு இதை நீங்கள் மற்றவங்ககிட்ட விட்டால் தான் முடியும். யார்கிட்டையாவது வந்து அந்த உணவு சமைக்கிறதே முழு நேர வேலையாக கொடுத்தா தான் அப்போ இந்த உணவை நீங்கள் சமைச்சு சாப்பிட முடியும். அப்போ நீங்கள் பிறரை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம். இந்த உணவுகளை சாப்பிடுவதற்கு நீங்கள் அடிமையாவதன் மூலம் இந்த உணவுகளை சமைப்பதற்காக பிறரை அடிமைப்படுத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இயல்பாகவே வந்து விடுகிறது. அதனால் வந்து மோசமான பண்புகளை உருவாக்கக்கூடிய இந்த மலிவான உணவுகள், அப்புறம் வந்து உங்களுக்கு லட்சியமே இல்லாமல் ஒரு பிழைப்புவாதியாக வாழ்வதற்கு இந்த உலகில் நிறைய மக்கள் வாழ்வதற்கு காரணமே இந்த மலிவான உணவுகள் தான். அதனால் அதை வந்து கொண்டாடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க. உணவில் கட்டுப்பாடு தேவை.
மலிவான உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். ஒரு டீ காஃபியை கூட குடிக்காதீங்க, டீ மட்டும் நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் நீங்கள் அதை மறுத்து விடுங்கள், பணிவாக மறுத்து விடுங்கள். யார் கொடுத்தாலும் சரி உறுதியாக மறுத்து விடுங்கள், பணிவாக மறுத்து விடுங்கள். அதனால் நீங்கள் தனிமைப்பட்டால் கூட பரவாயில்ல. அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவு நீங்கள் சாப்பிடலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி அனுமதிக்கப்பட்ட உணவுகளை மட்டும் மற்றவர்களிடமிருந்து வாங்கி கொள்ளுங்கள். அதனால் மற்றவர்களிடமிருந்து நீங்கள் ஒன்றும் புறக்கணிக்கப்பட்டு விட மாட்டீர்கள், தனிமைப்படுத்தப்பட்டு விட மாட்டீர்கள். அது பற்றி கவலைப்படாதீர்கள். நான் இந்த மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிட்டா மலிவான சிந்தனை வரும், பிழைப்பாத சிந்தனை வரும், உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இல்லாமல் போகும், மன உறுதி இல்லாமல் போகும், சோம்பல் வரும், சோம்பேறித்தனம் வரும். உங்களை பற்றியே உங்களுக்கு ஒரு கேவலமான எண்ணம் தான் வருமே தவிர ஒரு உயர்வான எண்ணம் வராது, நல்ல சிந்தனை ஏற்படாது. அதனால் மலிவான உணவுகளை ஒன்று கூட சாப்பிடாதீங்க. ஒட்டு மொத்தமாக இதெல்லாம் மலிவான உணவுகள்னு ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு அதில் ஒன்றை கூட எக்காரணம் கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் சபலப்பட்டு சாப்பிட்டு விடக்கூடாது, சபலத்துக்கு இடம் கொடுத்து சாப்பிட்டு விடக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருக்குது. அதுதான் மன உறுதி. மன உறுதின்னு என்னென்னா மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் இருக்கிற அந்த உறுதி தான், நீங்கள் எடுக்கிற அந்த உறுதி தான் மன உறுதி. மன உறுதி அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. உணவு பாருங்கள், இப்போ மலிவான உணவுகள் எதெல்லாம்னு ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் எடுக்கிற அந்த முடிவு இருக்குல்ல, அதுதான் மன உறுதின்னு ஆரம்பம். அங்கேருந்து தான் மன உறுதி ஆரம்பிக்கிறது. நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மன உறுதி இருக்காது. இப்போ பிற உயிரினங்களை பாருங்கள், ஆடு மாடு எல்லாமே, ஆடு மாடெல்லாம் பாருங்கள், அதுக்கு என்ன உணவோ அதை மட்டும்தான் அது சாப்பிடுது. அதுக்குன்னு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த உணவை தான் சாப்பிடுது. புல்லைத்தான் சாப்பிடுகிறது மாடு காலம் ஃபுல்லாக. வயிறு நிறைய, அவ்வளோ பெரிய வயிறை புல்லை மட்டுமே சாப்பிட்டு வயிறை நிரப்புகிறது. வேறு ஏதாவது மாமிசத்தை சாப்பிடுதா? எதுவுமே பூச்சி எல்லாத்தையும் ஏதாவது சாப்பிடுதா? ஓனானையோ இல்லாத ஏதாவது தவளையோ ஏதாவது பிடிச்சி சாப்பிடுதா? சாப்பிடலை. அதுக்கு என்ன உணவோ அதைத்தான் அது சாப்பிடுது. அதனால அவ்வளோ பெரிய வயிறு, நாள் முழுதும் 6-7 மணி நேரம் மேய்ஞ்சி வயிறு ஃபுல்லாக நிரப்புது. தினமும் வாழ்க்கை ஃபுல்லாக இது அதை செய்யுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு உணவு கட்டுப்பாடு அதுக்கு இருக்குது பாருங்கள். அதால் அந்த உணவு கட்டுப்பாடை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் அதான் உணவு உண்கிற முறை. உணவு உண்கிற முறையை நம்ம ரொம்ப எளிதாக மலிவானதாக மாற்றி வைத்திருக்கிறோம். போதை உணவுகள் இதெல்லாம் போதை பொருள். நம்ம சாப்பிட்ற அந்த மலிவான உணவுகள்லாம் போதை உணவுகளையே நம்ம போதையாக மாற்றிட்டோம். அதனால் நம்ம மன உறுதியாக இருக்க வேண்டும். நம்மகிட்ட பலவீனம் இருக்கக்கூடாது. நாம் நினச்சதை செய்யணும். நம்மளுடைய லட்சியத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க. ரொம்ப மனசில் நீங்கள் மலிவான உணவுகளை சாப்பிடாம எதை சாப்பிடணும்னு நான் சொல்கிறேனோ அந்த உணவுகளை மட்டும் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு மனசில் கடுமையான நெருக்கடியான மனநிலை ஏற்படும். அந்த நெருக்கடியான மனநிலை தான் உங்களுக்கு, அதாவது டீ காஃபி எல்லாம் குடிக்கக்கூடாது, இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிடக்கூடாது, காய்கறி கூட்டு, காய்கறி பொரியல், கீரை கூட்டு, அப்புறம் பழங்கள், காய்கறிகள், பச்சை காய்கறிகள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், மோர், பால், தயிர், இதை மட்டும் தான் சாப்பிட்ணும். மீன்லாம் சாப்பிடக்கூடாது, மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா ரொம்ப உங்களுக்கு மனசில் அழுத்தமாக இருக்கும், ஒரு நெருக்கடியாக இருக்கும், ஒரு மாதிரி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நெருக்கடியான மனநிலை. அந்த நெருக்கடியான மனநிலை தான் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு உதவும். எதையாவது செய்யணும், வெற்றி பெறுவதற்கு உதவும். நீங்கள் மலிவான உணவை சாப்பிட்டீங்கன்னா அதிலே நீங்கள் திருப்தி அடைந்து விடுவீர்கள். இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதிலே நீங்கள் திருப்தி அடைஞ்சிருவீங்க. இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்ன இருக்குது, ஒரு லட்சியம், அதெல்லாம் இந்த அளவுக்கு இனிமையாக இருக்குமா? லட்சியம்லாம் தேவையில்ல, பிரியாணியை விட லட்சியம் எந்த அளவுக்கு இனிமையானதாக இருக்குன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. பிரியாணியை விட, இட்லி பூரி பொங்கல் தோசையை விட அந்த வாழ்க்கையில் பெரிய லட்சியம் வேறு என்ன இருக்க முடியும் அப்படின்ட்டு இந்த உணவுகளே மிகப்பெரிய லட்சியமாக உங்களுக்கு தெரியும். உங்களை திருப்தி அடைய வைத்து விடும். மேற்கொண்டு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு லட்சியத்திற்காக நீங்கள் உழைப்பதற்கு வேண்டிய நெருக்கடி உங்கள் மனசில் இருக்காது. அந்த அழுத்தம் உங்கள் மனசில் இருக்காது. அந்த அழுத்தத்தை இழந்து விடுவீர்கள். அந்த நெருக்கடியான மனநிலை நமக்கு தேவை. நாம் ஒரு லட்சியத்தை நோக்கி போவதற்கு நமக்கு நெருக்கடியான மனநிலை தேவை, ஒரு மன அழுத்தம் தேவை, நெஞ்சு அழுத்தம் தேவை, ஒரு உறுதி தேவை. இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு நெருக்கடியே இருக்காது. நெருக்கடியான மனநிலை உணர மாட்டீங்க. அவ்வளோதான். அந்த வாழ்க்கையில் இதை விட வேறு என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும்.
அவ்வளோதான். வாழ்வின் பலனை நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள், திருப்தி அடைந்து விடுவீர்கள். மேற்கொண்டு எதையும் செய்யணும், படுத்து தூங்க தான் தோணும் உங்களுக்கு. ஒரு மனசில் ஒரு அழுத்தம் இருக்காது, ஒரு ப்ரெஷர் இருக்காது, ஒரு உறுதி இருக்காது. அப்படியே நீங்கள் மேற்கொண்டு எதையும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது. சாப்பிட்டீங்கன்னா தூங்க தான் தோணும். அந்தளவுக்கு ஒரு போதை உணவு இது. அதனால் மன உறுதி, மன அழுத்தம், நெருக்கடியான மனநிலை இதெல்லாம் உங்களுக்கு தேவை. அதனால் நீங்கள் மலிவான உணவில் சாப்பிடாதீங்க. அந்த மன உறுதியை இதெல்லாம் இல்லாமல் செய்யக்கூடிய உணவுகளை தான் மக்கள் பெரும்பாலானவர்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஏன் பெரும்பாலான மக்கள் உடற்பயிற்சி செய்வதில்லை, உடல் உழைப்பில் ஈடுபடுவதற்கு ஆர்வம் இல்லை? எல்லாத்துக்கும் காரணம் இந்த மலிவான உணவுகள் தான் காரணம். அது அவரவர் ஒரு இழிவான மனப்பான்மை ஏற்படுத்தி விடுகிறது. அவரவர்களை பற்றி ஒரு இழிவான மனப்பான்மை. அதுதான் அதனால்தான் யாரும் உடற்பயிற்சி செய்வதில்லை. உடலை பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லை. உடல் நலத்தையே அவங்க புறக்கணிச்சிட்டாங்க, அலட்சியப்படுத்தி விட்டார்கள். உடல் நலத்தின் மீது அவர்களால் அக்கறை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. வாழ்வதற்கு ஆசை இருக்கிறது, ஆனால் அதற்கு தேவையான ஒரு அது செயல்படுத்த முடியல. ஆசை மனசில் இருக்குது, ஆனால் அதை செயல்படுத்த முடியல. நோய்களுக்கு காரணம் உடற்பயிற்சி செய்ய முடியல, உடல் உழைப்பில் ஈடுபட முடியவில்லை. நோய்களுக்கு காரணம் இந்த மாதிரியான நிலைமை தான் பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. இப்போ ஆண்கள் எளியவர்களை அடிமைப்படுத்துகிறார்கள். இந்த உடலளவில் வலிமையை வைத்து கொண்டு இந்த மாதிரி உடல் உழைக்க முடியலை, உடற்பயிற்சி செய்ய முடியலை, நோய்கள் வந்துடுது. அப்போது ஆனால் இந்த மாதிரி மலிவான உணவில் சாப்பிட்றதுக்கு அடிமையாயிட்டாங்க. உடனே அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, எளிமையாக யார் இருக்காங்க, பார்க்குறதுக்கு உடலளவில் எளிமையானவர்களை பெண்களை பார்க்குறாங்க, அவங்கள அடிமைப்படுத்திடுறாங்க ஈஸியாக. காரணம் என்னென்னாக்கா, இவங்களால் உடல் உழைக்க முடியல, உடற்பயிற்சி செய்ய முடியல. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சோம்பேறித்தனத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. போதைக்கு அடிமையானவங்க எப்படி இருப்பாங்க? அதுதான் இப்போ பெரும்பாலான மக்களை அவங்க பார்க்குறீங்களா, இது உண்மை. இது போதைக்கு அடிமையானவங்க இப்படி தான் வாழ்வாங்க. நாம் நினச்சிட்ருக்கோம் அதுதான் உண்மை நினச்சிட்ருக்கோம். அது போதைக்கு. அப்போ உண்மையான வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் இது நம்ம பார்க்குறோம்ல, இது மோசமான ஒரு வாழ்க்கை முறைக்கு உதாரணம். இது குற்றங்கள் நடைபெறுவதற்கு காரணம் இது தான். நேர்மையின்மை, ஊழல், லஞ்சம் எல்லாத்துக்கும் இந்த மலிவான உணவுகள் தான் காரணம். ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருந்தால் அந்த வாழ்க்கை, மனித வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும், அது நல்லா இருந்திருக்கும். அதுக்கு நம்ம உணவு முறையில் மாற்றம் தேவை, உணவு முறையில் சீர்திருத்தம் தேவை. அப்போ தான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும்.